இன்றைக்கி என்ன டிஷ் செய்ய போகிறோங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி ஸ்டைலாக கத்தியை சுற்றிட்டு சும்மா பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக அழகாக கட் பண்ணிட்டு பார்த்தீங்களா, 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட இந்த மாதிரிலாம் கட் பண்ணுவாங்க தெரியல. ஆனால் நான் கட் பண்ண கற்றுக்கிட்டேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 ஸ்டார் ஹோட்டலில் வீடியோஸ் போடுறாங்க, அதை பார்த்து நானும் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். தயவு செஞ்சு என்ன மாதிரி கையை வெட்டிக்காதீங்க. சரி என்ன மாதிரி வெங்காயம் வெட்டுறேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கையை வெட்டிக்காதீங்க. பிகாஸ் ஆஃப் ஐ ஆம் வெரி நான் கற்றுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறந்துடாதீங்க. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோசைக்கல்லில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும்ங்க, நம்ம எப்பயும் போல் முட்டை வச்சு தான். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி கண்டிப்பாக யாராலையும் செஞ்சிருக்க முடியாது. ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம எப்பயும் செய்கிற மாதிரியே போட்டுக்கிட்டாச்சு. உளுந்து போட்டு நல்லா கடுகு போட்டாச்சு. அதிகமாக கொதிக்குது பார்த்தீங்களா, பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. துளி கொதிக்குது. கூடவே நம்ம கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்மெல் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். மொத்தமாக அப்புறம் நினைக்கிறீங்க, சும்மா செயலுக்காக போட்டேன். அப்புறம் உருவி போட்டேன் கருவேப்பிலையை அந்த கடுகு உளுத்தம் பருப்போட சேர்த்து. அதோட சேர்த்து இருக்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை அப்படியே போட்டு தோசைகளில் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, ஒரு ஸ்பூன் எண்ணெயை எடுத்து அதுக்கெல்லாம் ஜூஸ் ஏதோ இந்த மலை சாரல் மாதிரி ஊற்றுற மாதிரி, செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றி விட்டேன். அப்புறமா நம்மளோட இந்த கட்டைக்கரண்டி வச்சு தான் நீங்கள் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால் வந்து இந்த தோசைக்கல்லில் நல்லா அந்த வரமிளகாவா சரி அது என்னங்க, கருவேப்பில்லை, வெங்காயம், இந்த வேக வச்ச முட்டை, இதை வச்சு நீங்கள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வேக வச்ச முட்டையை பார்த்திங்கன்னா அழகாக ஒரு சைஸ் போடுறோம் பார்த்தீங்களா. என்ன அழகாக கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு கமெண்ட்டை போடுங்க. எவ்வளோ அழகாக பாருங்கள் முட்டையை கட் பண்ணியிருக்கேன். 4 முட்டை. இதை 4 முட்டையுமே எடுத்து தோசைக்கல்லில் வச்சுட்டேன். உலகத்தில் இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி பொடி மாசு இல்லை. பாருங்கள், நீங்களே பார்த்து சொல்லுங்கள். கூடவே சேர்ந்து பார்த்திங்கன்னா, இந்த வெங்காயமும் இந்த வேக வச்ச முட்டை இது எல்லாமே போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கிறேன். எனக்குமே எச்சி ஊறுது. என்ன செய்ய போகிறேங்கிறத மறக்காமல் பாருங்கள். ஃபுல் வீடியோவை பாருங்கள், அதான் உங்களுக்கே தெரியும். பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அந்த முட்டை, அந்த எல்லோ கருவு. இந்த குழம்பு எடுத்துக்கிட்டேங்க, கடை குழம்பு, புரோட்டா குழம்பு. அது பார்த்திங்கன்னா எடுத்து அந்த வேக வச்ச முட்டை மேலே அந்த தோசைக்கல்ல மேலே ஊற்றிட்டேன். இந்த மாதிரி யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. நான் தான் உலகத்திலே ஃபஸ்ட் டைம் செய்கிறேன்னு நினைக்கிறேன். யாராவது செஞ்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நல்லா வெங்காயம், கருவேப்பில்லை, வேக வச்ச முட்டை, புரோட்டாக்கு வாங்கின மீதி குழம்பு, கறி குழம்பு, இதெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும், புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் பண்ணேன். பரவாயில்லைங்க, அந்த எல்லோ கரு வந்து வெளியே வரல. அது அப்படியே ஒட்டிக்கிச்சு போல இருக்குது அந்த வெள்ளை கருவுலையே. அதனால் அந்த குழம்பு ஊற்றும் போது இன்னும் வந்து இறுக்கி பிடிச்சிக்கிச்சு என்னமோ அப்படி தான் நினைக்கிறேன். நல்லா அனல் ஓரளவு ஃபாஸ்ட்டாக வச்சு அந்த குழம்பெல்லாம் அந்த வேக வச்சு முட்டையை வந்து அப்சர்வ் பண்ணணும். அப்போ தான் போக இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அது வேகும்போது. அதுவும் அந்த சின்ன வெங்காயத்துக்கு வந்து அதுவும் வந்து மெல்ட் ஆகுதில்ல, இந்த வெங்காயமும் இதில் காய அதோட டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேகிச்ச முட்டைகளை ஃபுல்லாக இறங்கும். நடுவில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. உலகத்திலே முதல்ல நீங்கள் பார்த்துங்க, வேக வச்ச முட்டையிலேயே இந்த முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றி இது கூட சேர்ந்து ஒரு ஃப்ரை மாதிரி இருக்கும். பார்க்கும்போது எச்சி ஊறுதில்ல, எனக்குமே எச்சி ஊறுது. செம ஐடியாலங்க. நல்லா அந்த வெங்காயம், அந்த கருவேப்பிலை, கடுகு உளுத்தம் பருப்பு, இந்த கறி குழம்பு, புரோட்டாக்கான மீதி குழம்பு, இதெல்லாம் சேர்த்து சும்மா அப்படியே தோசைக்கல்ல போட்டு இதை ஃப்ரை பண்ணும்போது பார்க்கும்போதே எச்சி ஊறுதில்ல. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கப்பு, ஒரு வேகிச்ச முட்டை, ஒரு ஆஃப் வேகிச்ச முட்டையை போட்டு ஒரு பிளேட்டில் கொடுத்தா சாப்பிட வேணான்னு சொல்ல போகிறீங்க, கண்டிப்பாக சாப்பிடுங்க. பாருங்களேன், பார்க்கும்போதே டெம்ட் ஆகுதில்ல. இது கூட வந்து ஒன்று பெப்பரை கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். அது ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் காரம் எடுத்து கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த புரோட்டா குழம்பு, அது ப்ளஸ் நம்ம பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு உளுத்தம் பருப்பு, வேக வச்ச முட்டை, இதெல்லாம் போட்டு நடுவில் ஒரு கடைசியாக ஒரு பெப்பரை போட்டு ஒரு கிளறினீங்க வச்சுங்களேன், ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, நான் மெயினாக இந்த சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட்றவங்களுக்கு அது சாப்பிட்டாங்கன்னா சொத்தை எழுதி கொடுத்துருவாங்க. அதே போல் இந்த ரசம் சாப்பாடுக்கு சாப்பிட்றவங்களுக்கும் செம்மையாக இருக்கும். நல்லா ஒரு சுட ரசம், நல்ல ஒரு கொள்ளு ரசம் வச்சு சாப்பாடு கூட பெசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். கடைசியாக ஒரு கிளாஸு அப்படியே ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து லைட்டாக தூவி விட்டேன். கொஞ்சம் ஃப்ளேவராக, கண்ணுக்கு பார்க்க அழகாகவும் இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ரகடாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் வந்து தோசைக்கல்லும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த காரணத்தினால தான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றுறது தப்பில்லை, ஏன்னா ரொம்ப எண்ணெய் இல்லாமல் பண்ணிங்கனாலுமே தோசைக்கல்ல அடி பிடிச்சிக்கும். அது ஒரு மாதிரி ஸ்மெல்லும் நல்லா இல்லாமல் போயிடும். அதனால தான் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டேன். கீழே முட்டை வந்து என்னால் பொறுத்துக்க முடியாதுங்க, அதனால் எடுத்து சாப்பிட்டுடுவோம். குதிக்குதுங்க முட்டை, அந்த லெவலுக்கு சூடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடடா, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மரக்கட்டை இல்லை கரண்டியில் செஞ்சு சாப்பிட்டேன். இதையும் கடைசியாக சாப்பிட்டு போகலாம். ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சிங்க. அங்கே பார்த்தீங்களா, நல்லா எடுத்து எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஒரே ஒரு தட்டில் போட்டுட்ருக்கேன். கருவேப்பிலை ஸ்மெல்லு செம்மையாக அடிக்குதுங்க.
அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லு இந்த வெங்காயத்தோடு சேரும்போது ஸ்மெல் அடிக்கும்ல அது, ப்ளஸ் இந்த பரோட்டாக்கு வாங்கின மீதி குழம்பையும் வேறு ஊற்றி அடிச்சிருக்குங்கள, பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. அந்த சாந்தை வச்சே நீங்கள் ஒரு குண்டா சோறை சாப்பிட்றலாம், அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ரசசோறுக்கு நான் இப்போ சாப்பிட போகிறேன். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் பாய், தடா. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களது வீடியோ தமிழாசன், தடா, பாய்.